ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சிட்டி வியூ சேனல் கைஸ். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி அவுட்லெட்டில் ஃபர்னிச்சரில் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்றதை நம்ம இந்த வீடியோஸில் பார்க்கலாம். தென் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஒரு ஆன்டிக்கான விஷயம்லாம் நிறைய இருக்குது. லைக் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன விஷயம்லாம் வச்சு நிறைய ஒரு சில ஃப்ரேமு, ஊஞ்சல்ஸு, அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஃபோன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட நிறைய கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வித் ப்ரைஸோட பார்க்கலாம். ஒரு சில இதெல்லாம் ப்ரைஸோட வச்சிருக்கிறாங்க. லைக் ஸோ அந்த கடிகாரம்லாம் பாருங்க, அந்த ஃப்ரேமோட இருக்குதுல்ல. ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம இந்த வீடியோஸில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். எங்கே வந்திருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தி அரேஞ்ச் ஃபர்னிச்சர் தான் வந்திருக்கிற ஹேண்ட்லூம் அண்ட் ஃபோம்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. லைக் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி அவுட்லெட்லேருந்து எடுத்து வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரைஸ் சைஸ் பார்க்கும்போது ரொம்பவுமே கம்மியாகவே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அரேஞ்ச் ஃபர்னிச்சரில் என்னென்ன ஐட்டம் இருக்குது நம்ம இந்த வீடியோஸில் பார்க்கலாம். வெளியே போயிட்டு அட்ரஸ் எப்படி வரணுன்றதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. வாங்க நம்ம வீடியோஸ்குள்ள போகலாம். ஓகே, ஸோ அரவிந்த் ஃபர்னிச்சர் இதோ இருக்குது பார்த்தீங்களா. அரவிந்த் ஃபர்னிச்சருக்கு எப்படி வரணுன்ற வழியை நான் மட்டும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் ராஜீவ்காந்தி சாலையிலேருந்து வந்தீங்கன்னா இங்கே கொக்கு பார்க் இருக்கும், நான் கை வைக்கிறேன் பார்த்தீங்களா, அது கொக்கு பார்க்கு. ஸோ அதுலேருந்து வந்தீங்கன்னா யூனிக் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தி அரவிந்த் ஃபர்னிச்சர் ஹேண்ட்லூம் ஃபோம்ஸ் இருக்கும். இல்லை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது இந்தியன் பேங்க் தெரியுதா, இந்த ரோட்ல ஒரு இந்தியன் பேங்க் இருக்கும். ஸோ இந்தியன் பேங்க் பக்கத்துலேயே தான் பார்த்தீங்கன்னா தி அரேஞ்ச் ஃபர்னிச்சர் ஹேண்ட்லூம் அண்ட் ஃபோம்ஸ் இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 100 feet ரோட்ல ஈசிஆர் ரோட்ல பாக்கமுடியன்பேட்டில் லொக்கேட்டாக இருக்குது. ரொம்ப நியர்பை தான். ஸோ நீங்கள் கொக்கு பார்க்குன்னு கேட்டால் அதில் டேரெக்டாக காட்டுற இடம் தான் தி அரேஞ்ச் ஃபர்னிச்சர். ஓகே, உள்ள என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்றதை நம்ம போய் பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆல் டைப் ஆஃப் ஃபோம்ஸ் அண்ட் மேட்ரஸ் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. உள்ள இப்போ ஆல்ரெடி நான் 2 வீடியோஸ் கிட்ட பண்ணியிருப்பேன்ல, ஒரு சில சின்ன சின்ன ஐட்டம் மட்டும் இருக்குது. அதெல்லாம் மட்டும் நம்ம இந்த வீடியோஸில் ஃபுல்லாக கவர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் வெளியே உங்களை அட்ரஸாக காட்டியிருப்பேன் நான். ஓகே, அரேஞ்ச் ஃபர்னிச்சரில் இப்போ என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது ஒரு மங்களகரமாக கடவுள் சிலையை வச்சு ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த சிலை இருக்குது பார்த்தீங்களா, இது நிறைய பேர் பூஜை அறையிலையும் வைப்பாங்க. இல்லை நிறைய இந்த டெக்கரேஷன் பண்ணுறவங்களா இருப்பாங்கல்ல, அவங்க கூட இந்த மாதிரி சிலைலாம் யூஸ் பண்ணுவாங்க. இதோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9500 ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா விநாயகர் இருப்பார், சரஸ்வதி, அப்புறம் ஒரு முக்கிய கார்டெல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா. லைக் இந்த ஒரு ஃப்ரேமுக்காக வைக்கக்கூடிய ஒரு கார்டெல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா. அவங்களா கூட நம்ம இல்லை, நீங்கள் எந்த சிலை சொல்கிறீங்கன்னா அந்த சிலைக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தொட்டில் இருக்குதுல்ல. ஸோ தொட்டில் கூட நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குங்க, நல்ல மரத்தில் செய்யப்பட்டது. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 14,000 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. லைக் ஓகேவா. அதுமாரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்தமாரி சின்ன சின்ன டேபிள்ஸ் தான் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் ரொம்பவுமே ஒரு ஆன்டிக்கான ஒரு விஷயம்னே சொல்லலாம். எந்த அளவுக்கு ஒரு வேலைப்பாடு பண்ணியிருக்கிறாங்கன்றது மட்டும் பாருங்க. ஓகேவா. தென் நம்ம அடுத்தது என்ன பார்க்கலாம். இதுலேயே ஒரு சின்ன சைஸில் ஒன்று இருக்குது, இதோ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2000ங்க. ஸோ 2000லேருந்து இந்தமாரி ஐட்டம்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் ஒரு யூனிக்கான விஷயம் தான். ஸோ இதெல்லாம் வாங்கி வைக்கும்போது நிறைய யூனிக்காக இருக்கும். ஸோ அப்படியே வாங்கலாம். ஒரு 3 சீட்டு ஒரு சோபா, கொஞ்சம் ஹைட்டாக இருக்குதுன்னே சொல்லலாம். நல்ல ஹைட் இருக்குங்க, ஒரு ஹெட் சைஸ்க்கு இருக்குன்னு வைக்கலாம். ஸோ இதோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18,500 கிட்ட இங்கே கோட் பண்ணியிருக்கிறாங்க. வித் குஷனோட நினைக்கிறேன். வித் 2 ஒரு பில்லோஸ் கொடுத்துருக்குறாங்க. பார்க்க நல்லா தான் இருக்குது, ஒரு ஹைட்டாக நல்லா சாஞ்சி உட்கார கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னே சொல்லலாம் இந்தமாரி சோபா. அப்புறம் நான் உங்களுக்கு இன்னொரு சில ஐட்டம்லாம் காட்டுறேன். அதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கும். அந்த ஐட்டம்லாம் உங்களுக்கு கிட்ட காட்டுறேன். சரி, ஓகே கைஸ். இப்போ இந்த ஃப்ரேம் ஐட்டம்ஸ்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் பற்றி நம்ம இந்த வீடியோஸில் பார்க்கலாம். லைக் இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கிளாக் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி காயின் இருக்குதுல்ல, அந்த டைம்ல யூஸ் பண்ணாங்கல்ல காயின். ஸோ அதை வச்சு மேக் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஒரு கிளாக் ஃப்ரேம். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் இருக்குதுல்ல, இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா பாதாமோட ஷெல்லுலேருந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் வைக்கிறதுக்கான சூப்பரான ஒரு ஃப்ரேம் செட்டப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பக்கத்துல பார்த்தீங்கன்னா இந்த கோகனட்டோட ஷெல் இருக்குதுல்ல, கோகனட் ஷெல்ல அது ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அந்த கிளாக் ஒரு மான் கொம்பு ஒன்று இருக்குது, அது பார்த்தீங்கன்னா 600 rupees கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ஐட்டம்லாம் பார்க்கும்போது தெரியுது, அந்த ஒரு 2 வால் ஷேப்ல நமக்கு கிளாக் பண்ணியிருக்கிறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா கிட்டாரில் நமக்கு ஒரு மியூசிக் லவராக நீங்கள் இருக்கிறீங்கன்னா லைக் இந்த கிட்டாரோட நீங்கள் கிளாக் யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஐஃபோன் மாடலை யூஸ் பண்ணி நமக்கு ஒரு கிளாக் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. லைக் அது பார்த்தீங்கன்னா ருத்ராஜெல்லாம் நமக்கு ஒரு கிளாக் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு அந்த ஃப்ரேம் ஐட்டம்லாம் காட்டியிருப்பேன்ல. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோன் நீங்கள் நிறையா பழைய மூவிஸில் பார்த்துருப்பீங்க. ஒரு 80s 90s அந்த மூவிஸில் பார்த்துருப்பீங்க. லைக் தெரியுது அந்த வுட்டான ஃபோன் இது எனக்கு இப்போ ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. லைக் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒர்க்கிங் கண்டிஷனில் தான், இங்கே கனெக்ஷன் கொடுத்தா ஒர்க் ஆகிடும். லைக் இந்த நம்பர் ஃபோன்லாம் இருக்குது பார்த்தீங்களா.
ஸோ இந்த நம்பர் பொசிஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் சும்மா ஒரு அழகுக்காக நம்ம வீட்டில் கூட வாங்கி வைக்கலாம். இந்தமாரி ஒரு 3-4 ஐட்டம் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. இதுலேயே பிக் சைஸ் இருக்குதா, ஸ்மால் சைஸ் இப்போ தான் நியூவாக வந்துருக்குது. இதுவுமே இப்போ தான் நியூவாக வந்துருக்குது. பக்கா பேக்கேஜில் இருக்குது. இன்னும் பிரிக்க கூட இல்லை. இவங்க வந்து அந்த ஃபோம்லாம் வச்சு லைக் அந்த பெட்டெலாம் வச்சு நல்ல ஸ்பாஞ்செலாம் வச்சு அழகாக பேக்கிங் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ ஓகேவா, இந்தமாரி ஒரு 3-4 ஐட்டம் இருக்குது. இப்போ இதெல்லாம் எப்பயுமே வந்து அவைலபிளாக இருக்குங்க. நம்ம வந்து இவங்களாம் வந்து ஆரோவிலேருந்து நிறையா எடுத்து வந்து வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் கூட யூஸ் பண்ணிங்க. அப்புறம் இன்னொரு ஐட்டம் காட்டுறேன் வாங்கலாம். ஸோ இப்படி ஒரு ஊஞ்சல் இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு வந்து ஒரு பார்டர் ஷேப் ஒன்று கொடுத்துரு, லைக் எதுலேயும் ஒரு ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 35K கிட்ட அவங்க கோட் பண்ணியிருக்கிறாங்க. வித் 10% டிஸ்கவுண்டோட இருக்குதுங்க. ஸோ இந்த அலமாரி இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து பர்மா டீக்குங்க. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கடவுள் சிலை வச்சு ரெடி பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எந்த சிலை கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூட ரெடி பண்ணிப்பாங்க. ஓப்பன் பண்ணி கூட நான் காட்டுறேன் பாருங்களா. ஸோ இதுக்குள்ள அந்த லாக்கர் ஃபெசிலிட்டிஸோட வச்சிருக்கிறாங்க. கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பர்மா டேக்கில் தான் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கிறாங்க. சொல்லலாம் 2 ட்ராவரோட கொடுத்துருக்குறாங்க. அங்கே ஒரு ட்ரா இருக்கும். ஸோ இது வந்து பர்மா டேக்கில் ரெடி பண்ணதா. அந்த பின்னாடி இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த கலெக்ஷன் கூட பாருங்களேன் எந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு பீரோ இருக்குது. அந்த பீரோ நம்ம காட்டலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா மரத்தில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பீரோவையும் பார்த்தலாமா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுக்குள்ளேயும் லைக் பார்த்தீங்கன்னா அந்த டிசைன்லாம் பாருங்க, அவுட்டர் டிசைன் மட்டும் பாருங்களேன் எந்த அளவுக்கு வந்து ஒரு கார்விங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்கன்றதை நீங்கள் பார்க்கலாம். லைக் இது ஓப்பன் பண்ணோன்னே நீங்கள் அதில் பார்த்த மாதிரி இங்கேயும் ஒரு லட்சுமி சிலை இருக்கும். லைக் ட்ராவுக்காக வந்து உள்ள ஒரு லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் ஒன்று இருக்குமா. இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் ட்ரா வச்சு கொடுத்துருப்பாங்க. கீழேயுமே ஒரு 2-3 ட்ராக் வச்சிருக்கிறாங்க. லைக் இதோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்தல அந்த பர்மா டேக்கோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 58,000 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 53,000 களிமருது மரம்னு அங்கேயே போட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இது மேரேஜ் சோஃபாஸ். ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லா வந்து ஒர்க் வச்சு ஆன்டிக் கோல்டுல வந்து நம்ம கலர் பண்ணிருப்போம். ஓகே. தென் வந்து திவான் இருக்கு. திவானும் வந்து ஆன்டிக் கலர்ல இது பண்ணிருப்போம். இதெல்லாம் 3+2 கேரளா மாடல் சார். இது ஒரு ஃபிக்ஸ்டு குஷன் வரும். இது வந்து கேரளா டீக் வரும். பின்னாடி எல்லாமே அசாம் டீக் தான். கொஞ்சம் கிராண்ட் மாடல்ல வந்து சோஃபாஸ் வேணும்னா பின்னாடி இருக்கும். அது எல்லாமே அசாம் டீக் தான் சார். இப்ப டிஃப்ரெண்ட் மாடல்ஸ்ல இருக்கும். பிக் சோஃபா அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்ட் மாடல்ஸ்ல இருக்கும். இங்க பின்னாடி இங்க 3+2 இருக்கு, 3+2+2 இருக்கு, 7 சீட்டரும் இருக்கு. இங்க பின்னாடி லாஸ்ட்ல இதெல்லாம் 7 சீட்டர் வரும். மீதி எல்லாமே 3+2 தான் வரும். இது வந்து 7 சீட்டர் சார். 3+2+2 பின்னாடி ஒண்ணு இருக்கும். அங்க வந்து இடம் இல்லன்றதுக்காக வச்சிருக்கோம். இது வந்து 7 சீட்டர் வரும். இது வந்து 42 வருது சார். ஆமா சார். உங்களுக்கு வேணும்னா 3+2 கூட கொடுப்போம். இப்ப 3 இருக்குல்ல அந்த 2 கூட கொடுப்போம். அது வந்து நாங்க 2 சீட்டரா கூட நாங்க வந்து கன்வெர்ட் பண்ணிப்போம். உங்களுக்கு எந்த கன்வீனியன்ட்ல வேணாலும் நாங்க பண்ணி தருவோம். அது 3+2 தான் சார். 3+2 தான். அது ஃபுல்லாவே ஃபோம். அது வந்து 26,500 வரும். ஓகே. அதுக்கு பின்னாடி இருக்குது அது 3+2. அதுவும் அதேதான். நார்மல் தான். நார்மல் மாடல். அக்கா அந்த கிளாத்ல எதுக்கு அது வந்து குஷனுக்காக சார். நீங்க வந்து குஷன் கலர் வந்து நீங்க அந்த கிளாத் எந்த கிளாத் வேணாலும் நாங்க வந்து இது பண்ணி தருவோம். அது ஓ அதுக்கு தானா? ஆமா. ஓகே ஓகே ஓகே. லாஸ்ட் இது மட்டும் பார்க்கலாம். இது என்ன பிரைஸ் இது? இது வந்து 14,000 சார். 14,000 வருது. என்னது இது? இது கேரளா டீக் மாடல் சிம்பிள் டிசைன் வித் 3 சீட்டர். அக்கா இது என்ன ஐட்டம் இது? இது வந்து முக்காலி மாதிரி சார். சின்ன ஸ்டூலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க முக்காலியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது கீழ இருக்குறதும் அந்த மாதிரி தான். ஸ்டூலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் இது வந்து பைபிள் அதாவது புக்லாம் வைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் என்கிட்ட இருக்கு. ஓகே. என்ன விலை? இது வந்து 1,500 வரும் சார். ஓகே. இது வந்து 2,000 வரும். 2,000 வருது. கீழ வந்து 1,800 வரும் அந்த சின்ன ஸ்டூல். ஓகே. இது போன் வந்து இது பெருசு வந்து 7,000 வரும் சார். இதே குட்டி மாடல்ல இருக்கு. அது வந்து 5,000 வரும். ஓகே. வர்க்கிங் கண்டிஷன் தானே இது? வர்க்கிங் கண்டிஷன் தான் சார். ஓகே ஓகே. என்ன பிரைஸ் வருது இது? 7,000. ஓகே. சோ ஓகே, ஓவராலா நம்ம அரவிந்த் ஃபர்னிச்சர்ல பாத்தீங்கன்னா வந்து இப்ப நான் ஒரு சில ஐட்டம்லாம் காட்டியிருப்பேன். அடுத்த மந்த் நான் ஒரு சில ஐட்டம்லாம் காட்டுறேன். நம்ம சிதுவி பேஜை மறக்காம நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. இங்க இருந்து நிறைய ஐட்டம் நான் உங்களுக்கு வந்து நான் ஷோகேஸ் பண்ணிட்டே இருக்கிறேன். இது நார்மல் ஃபர்னிச்சர் ஷாப்பிங் இருக்காது. ஒவ்வொரு ஐட்டமும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆல்ரெடி அது சொன்னதுதான் வந்து அந்த கிளாக் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு சில வந்து காசு வச்சு பண்ணிருக்க, ஒரு சில பாத்தீங்கன்னா வந்து இந்த பாதாமோட மேல அவுட்டர் ஷெல் இருக்குது பாத்தீங்களா, அது வச்சு பண்ணிருக்காங்க. உத்ராட்சம் வச்சு பண்ணிருக்காங்க, உட்டு வச்சு பண்ணிருக்காங்க. இப்படி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மைனூட்டான ஒர்க் வச்சுமே பண்ணிருக்காங்க. இன்னும் ஒரு சில ஐட்டம்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஸ்டாச்சுலாம் இருக்குது. அதெல்லாம் அந்த அடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன். நீங்க அந்த ஷோபாஸ் எல்லாம் கூட பாத்திருப்பீங்க. அந்த மாதிரி ஷோபாஸ் எல்லாம் வந்து வித்தியாசமா இருக்கும். ஒரு கிராண்ட் செட்டப்ல இருக்கக்கூடிய ஷோபாஸ் வந்து அஃபோர்டபிள் பிரைஸ்க்கு எடுத்துட்டு வரும்போது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பிரைஸ்ல தான் அவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஓகே. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை. See you.